அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது தூண்டுதல்கள் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு தூண்டுதல் அப்படிங்கிறது என்ன, என்னென்ன மாதிரியெல்லாம் தூண்டுதல்கள் இருக்கும், ஒரு தூண்டுதல் ஒரு மனிதனுடைய நடவடிக்கைகளில் என்ன மாதிரியான எதிர்வினை ஆற்றக்கூடிய பிரதிபலிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம். இதில் மலர் மருந்துகளோட பங்கு என்ன, ஸோ எங்கெங்கெல்லாம் அது சப்போர்ட் பண்ணும், என்னென்ன மலர் மருந்துகள்லாம் பெரும்பாலும் இதுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது அப்டேட் கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் தூண்டுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போது வெளியில் இன்னொரு நபர் மூலமாகவோ இல்லை இன்னொரு ஒரு சூழல் மூலமாகவோ இல்லை நம்ம பார்க்கின்ற கண்ணோட்டத்தின் மூலமாகவோ இந்த 3 விஷயங்கள்லேருந்து ஒரு தூண்டுதல் நமக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பர்சன் ஏதாவது ஒரு வார்த்தையோ இல்லை ஒரு நபரை பற்றின விஷயங்களோ இல்லை நமக்கு பிடிக்காத மாதிரி பேசினா அந்த மாதிரி தன்னுடைய பேச்சு மூலமாகவும் நம்மளை ப்ரொவோக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தூண்டி விடுறது அப்படிங்கிறது. ஸோ நம்மளை தூண்டி விடும் பொழுது அவங்க பிடிக்காத சொன்ன அடுத்த நிமிஷம் நமக்குள்ளே அது உள்ளே போய் நம்மளோட ஆழ்மன பதிவுகள் இல்லை அது ரிலேட்டடான ஏதாவது வழிகள் இருந்ததுன்னா அதை கிளறி விட்டுரும். இப்போ கிளறின அடுத்த நிமிஷம் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு வழி நிறைந்த ஒரு விஷயமா இருந்தால் கண்டிப்பாக நம்ம அழுகலாம், இல்லை எமோஷ்னலாக டிஸ்டர்ப் ஆகிட்டு கோவப்படலாம், எரிச்சல் படலாம். இல்லை அப்படின்னா இவங்க இதை சொன்னதுக்காகவே பார்த்திங்கன்னா என்னால் இவங்களை ஏற்றுக்கவே முடியாதுங்கிற ஒரு சூழலுக்கு கூட தள்ளப்படும். அப்போது எதிரில் இருக்கிற ஒரு நபர் ஒரு வார்த்தையை சொன்னதும் நமக்கு உள்ள அது ரிலேட்டடாக என்னென்ன ஆழ்மன பதிவுகளில் தேவையில்லாத விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அந்த பதிவுமே எப்படி இருக்குங்கிறதும் முக்கியம். ஸோ அந்த பதிவை எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு நல்ல பதிவாக வச்சுருக்கோமா, இல்லை விரும்பத்தகாத பதிவாக வச்சுருக்கோமா, இல்லை வழி நிறைந்த பதிவுகளாக ஒழிச்சு வச்சுருக்குறோமா, இல்லை இதை பற்றி நினச்சாலே செம இரிட்டேட்டிங்காக எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கோமா அப்படிங்கிறத பொறுத்து தான். வெளியிலேருந்து ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே இருக்குது ஒரு பாதிப்பு, நம்ம தான் எடுத்து சேவ் பண்ணி வச்சுருக்குறோம். அது எந்த நிலையில் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி வெளியில் இருந்து ஏதேனும் தூண்டுதல்கள் வரும்பொழுது அது ரிலேட்டடாக இமோஷன்ஸை நம்ம அப்படியே வெளிப்படுத்துவோம். இது ஒரு நபர்கிட்ட இருந்து நமக்கு வரும்பொழுதும் இதை வெளிப்படுத்துவோம். இன்னொன்று நமக்கு நடந்த ஏதோ ஒரு கசப்பான அனுபவம், அதை பற்றி அது ஒரு அவமானம் ரிலேட்டடாக இருக்குன்னு வச்சுப்போம். அதை எடுத்துக்கொண்டு போய் நம்ம மனசுக்குள்ளே ஆழ் மனசுக்குள்ளே இந்த மாதிரியெல்லாம் ஒரு சூழலில் நான் இந்த அளவுக்கு வேதனைப்பட்டேன், அழுக வந்தது, எனக்கு எரிச்சல் வந்தது, எனக்கு என்மேலேயே கோபம் வந்தது, என்னை அவ்வளோ அவமானப்படுத்தின அவங்க மேலே எனக்கு வெறுப்பெல்லாம் இருக்குங்கிற மாதிரிலாம் ஒரு பதிவு நம்ம வச்சுருக்கும் போது வேறொருத்தருக்கு யாரோ ஒருத்தருக்கு அதே மாதிரி ஒரு அவமானம் நிகழுது, இல்லைன்னா நம்ம ஒரு மூவியே பார்க்குறோம், அதில் வேற ஒரு பர்சனுக்கு நம்ம வாழ்க்கையில் நடந்த மாதிரியே ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அப்படியே இங்கேருந்து உள்ள குமுறல் அதிகமாகி அழுகிறதாகட்டும், இல்லைனா பதிலுக்கு அங்கே இன்னொருத்தருக்கு நடக்கும்போது இவங்க போய் வாய்ஸ் ரைஸ் பண்ணுறதாகட்டும், இது எல்லாமே தூண்டுதலின் ஒரு வெளிப்பாடு தான். ஸோ அப்போ ஏதோ ஒரு விஷயம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் வெளிச்சூழல்லேருந்து ஒரு சின்ன ட்ரிகர் உள்ளே வந்த உடனேவே பயங்கரமாக இங்கே வெடிக்கிறது. இப்போ நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரி, ஏதோ ஒரு உள்ளே இருக்க ஒரு தூண்டுதல், வெளியிலேருந்து அது தூண்டப்பட்டு உள்ளே இருக்கிற விஷயங்கள் பூகம்பமாக வெடித்து வெளியே வர்றது தான் நம்ம ஃபேஸ் பண்ணுற டிசீஸ் கொண்டு அப்படித்தான். ஸோ நமக்கு ஒரு வியாதின்னு சொல்லி மேலோட்டமாக பார்க்குறோம், பட் இந்த வியாதிகளுக்கும் தூண்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அகச்சூழலில் ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தான். இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சின்னதாக சொல்லிடுறேன். ஸ்கின் இஷ்யூஸ் பற்றி நம்மக்கிட்ட ஒரு ரீசண்டாக ஒரு லேடி ஒருத்தங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா, சடனாக பார்த்திங்கன்னா உடம்புலலாம் ஒரு ரவுண்டாக ஒரு சின்ன காயின் சைஸில் ஒயிட்டாக பேச்சஸ் வருது. இதுக்காக அவங்க ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்த்து ரெமெடிஸும் எடுத்துக்கிறாங்க அவங்க சைட்லேருந்து. எக்ஸ்டர்னலாகவும் சில விஷயங்கள் அப்ளை பண்ணுறாங்க, இன்டர்னலாகவும் சில விஷயங்கள் அவங்க மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. பட் இதெல்லாம் எடுத்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சர்டன் ஸ்டேஜில் கண்ட்ரோல் ஆகுது. அந்த ரெமெடி முடிஞ்சிருச்சு, திருப்பி போகிறதுக்கு ஒரு 3-4 நாள் கேப் விட்டோடனே திருப்பி அதில் ஒரு அக்ரவேஷன், இல்லை அப்படின்னா அதில் ஒரு அரிப்பு, ஒரு நீர் வழிதல், இந்த மாதிரியான விஷயங்கள் வருது. ஸோ அப்போ மெடிசன் எடுத்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. சம்டைம்ஸ் மெடிசன் எடுத்திருந்தாலும் கூட ஒவ்வொரு நேரம் இச்சிங் ரொம்ப அதிகமும் ஆகுது. ஸோ அப்போ இந்த ஒரு சூழலில் எனக்கு மனசு ரிலேட்டடாக நான் நிறைய விஷயம் எனக்கு பாதிப்பாகுது. அதாவது அவங்க சொன்ன மேலோட்டமான பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்படி என்னை இருக்கிறதுனால நான் வெளியே அதிகமாக போக முடியல, இதை பற்றி யாராவது கேள்வி கேட்டால் எனக்கு பதில் சொல்ல தெரியல, அதுக்காகவே நான் தனிமைப்படுத்திக்கிறேன், இவ்வளோ தான் சொன்னாங்க. ஆனால் அவங்கள உட்கார வச்சு ஒரு 1 hour நம்ம பேசினதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அவங்களுக்கு
அவங்கள வந்து ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி சில பேர் வந்து சில பிரச்சனைகளுக்காக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இவங்க செய்யாத ஒரு தவறுக்கு இவங்கள வந்து ரொம்ப பழிச்சு பேசி அதனால வந்து சொந்த பந்தங்களுக்கு இடையில இவங்களுக்கு ஒரு பெரிய அவமானமும் அவப்பெயரும் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை வந்து மைண்டுக்குள்ளே வச்சு 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 அந்த காலங்கள் கடந்துருச்சு. இவங்கள பேசின விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருந்தாலும் இதை ஏற்படுத்துகிற நபர்களை வந்து அவங்களால மன்னிக்கவே முடியல. அவங்கள பார்க்கும்போதெல்லாம் உள்ளுக்குள்ளே ஒரு இரிட்டேட்டிங் இருக்குது. அது ஏதாவது ஒரு விதத்தில் வந்து வெளிப்படுத்தவும் அவங்க முயற்சி பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. ஆனால் முடியலை அப்படிங்கும் போதெல்லாம் வந்து இந்த ஸ்கின்ல வந்து இரிட்டேஷன்ஸ் அதிகமாகுது அப்படிங்கிறதையும் அவங்க அங்கேருந்து தான் நம்ம வந்து அந்த ரூட் காஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அப்போது அகச்சூழலில் ஒரு விஷயம் ஹிடனாக இருக்கிறது, அந்த ப்ரொவோக்கிங் சுச்சுவேஷன்ஸ் வரும்பொழுது அது வந்து எமோஷனாக மட்டும்தான் வெளியே வரணும் அவசியம் கிடையாது. அது டிசீஸாகவும் கன்வே ஆகலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி மனம் பாதிக்கப்பட்டு உடல்லையும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் பொழுது மலர் மருந்துகள் அந்த இடத்துல ரொம்ப அருமையாக நமக்கு சப்போர்ட் பண்ணி எங்கே அந்த பிரச்சனை ஆரம்பித்ததோ அந்த ஆரிஜின் வரைக்கும் போய் ரூட் காஸ் என்னங்கிறதையும் ஃபைண்ட் அவுட் பண்ண வச்சு அங்கேருந்து ஒரு கிளியரன்ஸ் கொடுக்கும். இப்போ இவங்களுக்கு ஒரு பர்சனல் மிக்ஸ், நம்ம அவங்களோட ப்ராப்ளத்துக்கு ஏற்ற பர்சனல் மிக்ஸ் கொடுக்கும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களால வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி நடந்தது, ஆனால் நீங்கள் தான் அந்த இடத்துல தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சம்மந்தப்பட்டவங்ககிட்ட போய் பொறுமையாகவும் நிதானமாகவும் எடுத்து பேச முடிஞ்சுது. அந்த இடத்துல அவங்க சாரின்னு ஒரு வார்த்தை சொன்னது வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஆறுதலாக பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 2 டேஸ் கழித்து ரெமெடி எடுக்கலை, ஆனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இச்சிங் வந்து அக்ரவேஷன் கொடுக்கல. ஸோ அதை தான் அவங்க ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பிலீஃபே வந்திருக்கு, நம்மளோட இந்த ஸ்கின் இஷ்யூஸ் அப்படிங்கிறது நம்ம ஆள் மனசில் அழுத்தி வச்சிருந்து இத்தனை நாளாக கஷ்டப்படுத்திட்டு இருந்த ஒரு பிரச்சனைக்கான வெளிப்படையான ஒரு ரிசல்ட் தான் இந்த ஸ்கின்ல நான் பார்த்துருக்கேன். அது வந்து ஒரு நெகட்டிவான ரிசல்ட்டாகவும் இருந்துச்சு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க எப்படியெல்லாம் அந்த பிரச்சனையை வந்து மனசுக்குள்ளே எடுத்துகிட்டு போனாங்க, ஸோ இது ரிலேட்டடாக எப்படியெல்லாம் அவங்க வெளிப்படுத்தினாங்க, இதெல்லாம் பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ரெமெடி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 7 மந்த்ஸ் வரைக்கும் அவங்க இந்த ரெமெடி எடுத்ததுக்கப்புறம் இந்த எல்லா ப்ராப்ளத்துலேருந்து 100% அவங்க ரிலீவ் ஆகிருக்கிறாங்க. ஸோ விஷயம் வந்து ஒன்று தான் புரிஞ்சுக்கணும். எப்பயுமே உடல் சார்ந்து அக்ரெஸாக ஒரு விஷயம் போகும்போது மலர் மருத்துவத்தை மட்டுமே முதல்ல நாடி போக வேண்டாம். வெளியில் இருக்க பிரச்சனைக்கு கண்டிப்பான முறையில் எந்த ஃபிசிஷியனை பார்க்கணுமோ அவங்கள பார்த்து மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டே, ஏன்னா அதை கொஞ்சம் நம்ம பரவ விடாமல் இருக்கிறதுக்கும் ஓரளவுக்கு அந்த வலி வேதனையை வந்து தாங்கிறதுக்கும் அதை நம்ம ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மனசை வந்து ஆழ்நிலையில் போய் ஹீல் பண்ணுறதுக்கு நம்ம மலர் மருந்துகளையும் சைட் பை எடுக்கும்போது ஸ்பீடி ரெக்கவரி. ஏன்னா ஜென்ரலாகவே உங்களுக்கு தெரியும் ஸ்கின் இஷ்யூஸ் அப்படிங்கிறது ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த மாதிரி எடுக்கும் பொழுது ரீசனை ஃபைண்ட் அவுட் பண்ணி மனசளவுலையும் அதை சார்ட் அவுட் பண்ணிடுறோம். அதனால உடலில் தோன்றின அந்த தூண்டுதல்கள் தான் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய இஷ்யூஸாக பார்க்குறோம். அதுவும் நாள்பட்டு சீக்கிரமாகவே சரியாக போயிடும் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். ஸோ இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ஒரு நோய் நமக்கு எப்படி வருது, நம்மளுடைய தூண்டுதல்கள் வந்து அகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து எப்படி வெளியில் கொண்டு வந்து தள்ளும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக புரிஞ்சுருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நேரடி ஆலோசனை, உங்களுக்கு வந்து தொலைபேசி வாயிலாகவும் ஆலோசனை, அதே மாதிரி வீடியோ கன்சல்டேஷன் 3மே அவைலபிளாக இருக்குது. ஸோ ராஜபாளையம் அப்படிங்கிறது விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இது சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தாராளமாக நேரில் வந்து பார்க்கலாம். அதுக்குமே நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறது பெஸ்ட். இது ஃபோன் கன்சல்டேஷனும் வீடியோ கன்சல்டேஷனும் நீங்கள் உலகத்தில் எந்த பார்ட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு எடுத்துக்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.